ஹாய் எவ்ரி ஒன், நான் ரிச்சர்ட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பீங் ரிச் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஏன்னா 2025 இப்போது ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய டாப் 5 ஆர்டிஸ்ட் மீம் காயின்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஷிபா இனு, டோஜ் காயின் இதெல்லாம் நிறைய பேரை மில்லியனர் பில்லியனர் ஆக்குச்சு. ஸோ இப்போது இந்த 2025 ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய நான் சொல்ல போகிற இந்த 5 காயின் எது உங்களை மில்லியனர் பில்லியனர் ஆகுதுன்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க. மீம் காயின்ஸ். ஸோ நிறைய பேர் மேபி புதுசாக வந்திருப்பீங்க, அவங்களுக்கு மீம் காயின்ஸ்ன்றது என்னன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஜென்ரலாக இந்த மீம் காயின்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு இமேஜோ இல்லை ஏதோ ஒரு வீடியோவோ ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்ருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கிரிப்டோ டோக்கனை க்ரியேட் பண்ணி ஸோ அதுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் வந்து அந்த கிரிப்டோ காயின் வந்து இன்றைக்கி ஒரு பக்கா யூட்டிலிட்டியான ஒரு காயினாக மாறுறது நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி மாறின காயின் தான் ஷிபா இனு காயின், டோஜ் காயின் இதெல்லாம். ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீம் காயின்ஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கோ அதே அளவுக்கு அந்த அட்ராக்ஷன் போச்சுன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இதுக்கு உதாரணம் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இயரில் 2025 ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த காயின் தான் இந்த ட்ரம்ப் காயின். ஸோ இந்த ஆர்டிஸ்ட் மீம் காயின்ஸில் ட்ரம்ப் காயினும் வந்து இருக்குது. ஸோ இந்த ட்ரம்ப் காயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்கன் பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப்பை பேஸ் பண்ணி தான் இது வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அவரோட எலெக்ஷன் முன்னாடி இந்த காயினை வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட். ஸோ ட்ரம்ப்போட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இந்த காயின்ஸை வாங்கி ஹோல்ட் பண்ணி அந்த காயினோட வேல்யூவை எங்கேயோ ஒரு $70 அந்த ரேஞ்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பட் இப்போ அந்த காயின் வந்து அதே லெவலில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா காயின் வந்து அப்படியே ஒரு டிப் ஆகி இப்போ சம் ஃபியூ டாலர்ஸில் ஒரு டபுள் டிஜிட் டாலர்ஸில் தான் இருக்குது. பட் செம்மையாக டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரம்ப் காயின் வந்து யார் உருவாக்குனா, எப்படி உருவாச்சு, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா இதோட ஃபவுண்டர்லாம் வந்து அவங்களோட விசிபிலிட்டியை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஒரு மீம் காயின், ஜஸ்ட் சோஷியல் மீடியாவில் என்ன ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கோ அதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற காயின். இந்த ட்ரம்ப் காயின் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து ஒரு 250 மில்லியன் தான் இப்போ இருக்குது. இதோட மேக்ஸிமம் டோட்டல் சப்ளை வந்து கேப் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் தான். ஸோ இதோட சப்ளை வந்து கம்மியாக இருக்கும்போது அதிகமான சப்போர்ட்டர்ஸ் வந்து இந்த கம்யூனிட்டியில் உள்ளே என்ட்ரானாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு டிமாண்ட் வரும். ஸோ கிரிப்டோவை பொறுத்த வரைக்குமே டிமாண்ட் வெர்சஸ் சப்ளையை வச்சு தான். ஸோ இந்த அஃபிஷியல் ட்ரம்ப், இந்த ட்ரம்ப் காயின் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இந்த ட்ரம்ப்போட பீரியட்லேயே இருக்குது. ஏன்னா எலான் மஸ்க்கு ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு சின்ன கிளாஷ் நடக்கும்போது டோஜ் காயினோட வந்து எப்படி ஃபாலோ ஆச்சோ, ட்ரம்ப்பு வந்து யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து எப்போவுமே அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஏன்னா ட்ரம்ப் எடுக்கிற ஒரு சில டெசிஷன்ஸ், இப்போது இந்த வார் இதில் கூட நிறைய அந்த ஒரு நோபல் ப்ரைஸ்க்காக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பாகிஸ்தானில் கூட வந்து அவருக்கு நோபல் ப்ரைஸ் வந்து கொடுக்கணும்னு அந்த ஆர்மி ஜெனரல் வந்து சொன்னதெல்லாம் நம்ம கேட்டோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் இது ட்ரம்ப் இதில் வந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரம்ப் காயின் வந்து ஏறுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரம்ப் காயின் வந்து இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியை பேஸ் பண்ண ஒரு மீம் காயின். ஸோ இந்த பொலிட்டிக்கல் விஷயத்துலலாம் வந்து இன்வால்வ்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் யூஎஸில் இருக்காங்க. ஸோ யூஎஸில் இருக்கிறவங்க தான் மெஜாரிட்டி ஆஃப் கிரிப்டோ மார்க்கெட் ஹோல்டர்ஸ். ஸோ அவங்க வந்து இந்த ட்ரம்ப் காயினை அடுத்த கட்டத்துக்கு வந்து புஷ் பண்ணிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் ஹைப் வந்து கண்டிப்பாக இருந்ததுன்னா இந்த காயினுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டு இருக்கும். அண்ட் இதை வந்து நீங்கள் நிறைய எக்ஸ்சேஞ்ச், அதாவது காயின் பேஸு, பைபிட்டு, ரெவோல்ட்டு, பினான்ஸு இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ்லாம் கூட நீங்கள் இந்த ட்ரம்ப் காயினை வந்து இப்போவே வாங்கி நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா SPX 6900. ஸோ இந்த காயினை வந்து SPX அப்படின்ற ஒரு காயின் சொல்கிறாங்க. ஸோ இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சப்ளை வந்து 930 மில்லியன் SPX தான் இருக்குது. வித் மேக்ஸிமம் சப்ளை 1 பில்லியன் இதுவும் வந்து கேப் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 930 மில்லியன், 1 பில்லியன் வந்து மேக்ஸிமம் சப்ளை. ஸோ இந்த மாதிரி ஒரு லிமிட்டட் சப்ளையோடு வரும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய அட்டென்ஷன் இருக்கும். அண்ட் இந்த SPX வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த டெஃபி எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது நிறைய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஃபினான்ஸ் பேஸ்டாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த டெக்னாலஜி வந்து டெஃபி ஃபினான்ஸ், அதாவது டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ் டெக்னாலஜியை தான் வந்து இந்த SPXோட காயின் ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா
இந்த ஃபினான்ஸுக்கும் இந்த பிளாக் செயினுக்கும் ஒரு பிரிட்ஜாக இந்த காயினை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்பிஎக்ஸோட ப்ரீசேல், அதாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹை லிக்விடிட்டி வந்து இதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இதை டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கர் என்கேஜ்மெண்ட்டு எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் இந்த கம்யூனிட்டி வந்து இந்த எஸ்பிஎக்ஸ் காயினை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. அண்ட் இது வந்து இப்போ பினான்ஸ்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ் காயினான எஸ்பிஎக்ஸ் 6900 கரெக்டு தானே? எஸ். ஸோ நீங்கள் ஹோல்டு பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த எஸ்பிஎக்ஸ் காயின் வந்து பைனான்ஸில் இருக்குது. நீங்கள் அங்கே வாங்கி கூட நீங்கள் இந்த காயினை வந்து ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு காயினாக வந்ததுன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ செகண்டாக இந்த எஸ்பிஎக்ஸ் காயினை வந்து நீங்கள் பை பண்ணலாம். அண்ட் இப்போது இந்த ஷிபா இனு வந்து எப்படி ஒரு டாக் பேஸ்டு தீமில் இருக்கோ அதே மாதிரி ஒரு கேட் பேஸ்டு தீம் மீம் காயின் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது பேர் வந்து ட்ராலர் கேட். ஸோ இந்த ட்ராலர் கேட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சப்ளையே வந்து 372 பில்லியன்ஸ் விச் இஸ் குவைட் ஹை. பட் இது வந்து ஒரு ட்ரால் ஃபேஸை வந்து பேஸ் பண்ணி இந்த மீம் காயினை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் வந்து தராங்க. அதாவது ஆனுவல் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 69% வந்து ஒரு ஸ்டேக்கிங்கான ரிவார்ட்ஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து நிறைய இந்த ஆர்கேட் கேம்ஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து இன்டகிரேட் பண்ணுறாங்க. ஸோ கேமிங்கோட ஒரு மீம் காயின் வந்து உள்ளே வந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ இப்போ இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.403684. இதோட ப்ரீசேலில் ஒரு 10th ஸ்டேஜில் இருக்குது. as ஆஃப் இன்னைக்கு டேட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 10ல் வந்து இதோட ப்ரீசேல் இருக்குது. ஸோ சிக்னிஃபிகண்ட்டாக இதோட ப்ரைஸ் இந்த ப்ரீசேலில் கிட்டத்தட்ட $2,50,000 வந்து ப்ரீசேல்லே வந்து டர்ன் அரவுண்ட் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஒரு ப்ரீசேல் பர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் இது வந்து டிஃப்ளனேஷனரி மெக்கானிக்ஸ், அதாவது இந்த டிஃப்ளனேஷனரி மெக்கானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேர்னிங் ஆஃப் டோக்கன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் மூலயமா சம் பார்ட் ஆஃப் த டோக்கன்ஸ் வந்து பேர்ன் ஆகிடும். ஸோ இதில் இந்த 390 பில்லியன் காயின்ஸில் வந்து அது கம்மியாகிட்டே டிக்ளைன் ஆகிட்டே வரும் அந்த டோட்டல் சப்ளை. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது இதில் வந்து பம்ப் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அண்டு கம்யூனிட்டி அவங்க வந்து இந்த மீம் அப்பீலை வந்து எப்படி கொண்டு போகிறாங்க, டார்கெட் பண்ணுறாங்கன்றதை பேஸ் பண்ணி தான் ஒரு மீம் காயின்ன்றதுனால இதுக்கு வந்து ஹை பாசிபிலிட்டிஸ் பம்ப் ஆகிறதுக்கு இருக்குது. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் ஆஃப் பெப்பே. ஸோ மைண்டு காயின். ஸோ கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல மைண்ட் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரேடிங்லலாம் வந்து என்ட்ரு ஆகணும். ஸோ ஒரு ஸ்ட்ராங் மைண்டு இல்லாமல் நம்ம போய்ட்டு ட்ரேடிங்கில் என்ட்ரு ஆகணும்னா தேர் மைட் பி சிவியர் லாஸஸ். ஸோ இந்த மைண்டுன்ற ஒரு வார்த்தையை வச்சு ஒரு அனதர் பெப்பே பேஸ்டு ஒரு மீம் காயின். ஸோ இது வந்து மைண்ட் ஆஃப் பெப்பே அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டோட்டல் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பில்லியன் டோக்கன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இப்போதைக்கு இது வந்து ப்ரீசேலோட ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் காயினாக வந்து கொண்டு போகிறாங்க. ஏஐ ஏஜென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ChatGPT இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏஐ ஏஜென்ட் காயின்ஸ்லாம் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஏஐ ஏஜென்ட் காயின்ஸை நம்ம வாங்கணுமா வேணாவா, அதில் வந்து பாப்புலாரிட்டிக்கு வந்து எப்படி எந்த காயின் வந்து ட்ரெண்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மைண்ட் ஆஃப் பெப்பே காயினுக்கும் வந்து ஒரு பெரிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஏஐ இன்டகிரேட்டட் காயின். அப்புறம் இதோட ஹைப் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே இப்போ ஏஐ டெக்னாலஜி இருக்குன்றதுனால ஒரு மீம் காயின் ஏஐயில் வந்து இன்டகிரேட் ஆகும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து அது மேலே பார்வை வரும். ஸோ இப்போது இந்த ப்ரீசேல்லே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $1 million வந்து குயிக்காக வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ இது நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் பிளாட்ஃபார்ம் அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மைண்ட் ஆஃப் பெப்பே இந்த காயினை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நான் சொல்ல போகிற இந்த காயின் தான் வந்து நான் சொன்னேன் இப்போ இந்த 4 காயினை விட நம்பர் 1 காயின். ஏன் இந்த காயின் வந்து நம்பர் 1 அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இப்போது பயங்கரமான ஒரு அட்டென்ஷனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதுவும் அதோட சக்ஸஸராக இருக்கக்கூடிய பெப்பே காயின் அதை விட இப்போ வந்து ஃபெமிலியராக இருக்குது இந்த லிட்டில் பெப்பே காயின். ஏன்னா பெப்பே காயின் வரும்போது பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன் இருந்தது. ஆனால் இப்போது இந்த லிட்டில் பெப்பே காயின் வந்து எல்லாருக்கும் வந்து கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய அட்டென்ஷன் க்ரியேட் ஆனதுக்கு காரணம்
அவங்களோட ஸ்டேஜ் 1ல் 1.2 பில்லியன் டோக்கன்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக செல் ஆகிடுச்சு. ஸ்டேஜ் 2ல் வந்து 1.25 பில்லியன் டோக்கன்ஸை வந்து அவங்க கொடுக்கணும்னு நினச்சாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே இதோட அட்டென்ஷனை பார்த்துட்டு கொஞ்சம் காயின்ஸை ஸ்டேஜ் 2ல் கொடுத்துட்டு அவங்க வந்து கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்தில் 0.011 அப்படின்னு ஸ்டேஜ் 1ல் வந்தது. ஸ்டேஜ் 3ல் அது 0.012ன்னு பிளான் பண்ணாங்க. பட் நேற்று வரைக்கும் 0.012 பிளான் பண்ண அந்த காயின் வந்து இன்னைக்கு ஸ்டேஜ் 3 கம்ப்ளீட் ஆகிட்டு ஸ்டேஜ் 4க்கு 0.014க்கு போயிடுச்சு. ஸோ ஒரு பயங்கரமான அட்டென்ஷன் வந்து இந்த காயினில் வந்து கண்டிப்பாக இருக்குது. இது வந்து எத்திரியம் பேஸ்டு லேயர் 2 டெக்னாலஜி மீம் காயின். ஸோ இந்த லிட்டில் பெப்பே காயின் வந்து இப்போது இவ்வளோ ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு மெயினான காரணம் இதில் ஆன்டி ஸ்னைப்பிங் மெக்கானிசமும் இருக்குது. ஸோ ஆன்டி ஸ்னைப்பிங் மெக்கானிசம்னால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு லிஸ்ட் ஆகும்போது அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து பாட்டுங்களே டக்குன்னு வந்து லிஸ்டிங்க்கு முன்னாடியே பை பண்ணி செல் பண்ணி பெருசாக வந்து ஒரு டம்பை வந்து க்ரியேட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரிலாம் விஷயத்தை நடக்கூடாமல் தடுக்கிறது தான் ஆன்டி ஸ்னைப்பிங் மெக்கானிசம். ஸோ அது வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். எந்த ஐடியில் வாலெட் அட்ரஸில் இருக்கோ அந்த அட்ரஸை பிளாக் லிஸ்ட் பண்ணோம், இல்லை ஒயிட் லிஸ்டட் அட்ரஸை வச்சு தான் வாங்கணும். ஸோ இந்த மாதிரியான மெக்கானிசமில் வந்து இந்த லிட்டில் பெப்பே டோக்கனை வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. செம்ம சப்போர்ட். அதாவது இவங்களோட ஏம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே ஓனாக வந்து ஒரு லேயர் 2 பிளாக் செயினை க்ரியேட் பண்ணுன்றது தான் இவங்களோட விஷனாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு எத்திரியம் பேஸ்டு கம்பேட்டபிள் காயினாக வந்து இருக்குது. ஸோ இப்போது இந்த லிட்டில் பெப்பே காயின் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஏன்னா இப்போ ப்ரீசேலில் வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 நேற்று வரைக்கும் இருந்தது. நான் இந்த கான்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது வரைக்கும் அது ஸ்டேஜ் 3ல் 0.12 இருந்தது. இப்போ பார்த்தா ஸ்டேஜ் 4க்கு 0.14ன்னு போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் திஸ் காயின். இதோட சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பில்லியன் டோக்கன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த 100 பில்லியன் டோக்கன்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து சோல்ட் அவுட் ஆகிடும். இந்த காயின் வந்து மீம் காயினில் ஒரு ட்ரெண்டு வரப்போகுது. இப்போ இந்த 2025ல் இதை நம்பர் 1 ஆர்டஸ்ட் மீம் காயினாக வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கான பொட்டென்ஷியல், அதோட கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ ஜென்ரலாக இந்த மீம் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். கம்யூனிட்டி இல்லாத காயின்ஸ் எல்லாம் வந்து காணாமல் போயிருக்கு. ஸோ ஏகப்பட்ட மீம் காயின்ஸுங்க வந்து வரும். ஆனால் அதில் இந்த நான் சொன்ன இந்த டாப் 5 இந்த மீம் காயின்ஸில் வந்து ஏதாவது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் காயினாக மாறும். ஸோ இது நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த காயின்லலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்து நான் என்ன பேசணும் அப்படின்றத வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த காயினை பற்றி டீட்டெயில்டான ஒரு கிளாரிட்டி தரேன். அண்ட் இந்த டாப் 5 மீம் காயின்ஸு ப்ளஸ் நான் ஆல்ரெடி போட்ட ஷிபா இனு காயின் இப்போ ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நேற்று நான் வீடியோ வந்ததுக்கப்புறமே பார்த்தா இப்போ வந்து ஒரு 5% வரைக்கும் ஒரு ரைஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னும் அதிகமாக இந்த ஷிபா இனு காயின் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.